எல்லாரும் சொல்றாங்க பல்வலியும் தலைவலியும் தனக்கு வந்தாதான் தெரியும். ஏன் பல்வலி வந்தா அவ்வளோ சிவியரா வருதா, ஏன் என்னால தாங்கவே முடியல அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கான காரணம் இப்போ சாதாரணமா நமக்கு அடிபட்டதுன்னா நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷன் நடக்குது. லைட்டா ஒரு கீழ் விழுந்தா கூட இன்ஃப்ளமேட்டரி சைன்ஸ்னா என்ன ஆகும், அங்க லைட்டா வீங்கும், ரெட்டா மாறும், அங்க கொஞ்சம் ஹீட் ஜென்ரேட் ஆகும். அந்த இடத்த தொடவும் முடியாது, அந்த இடத்துல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் கூட பண்ண முடியாது. பல்லுல உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வெல்லிங் வந்தா என்ன ஆகும், பல்லுக்குள்ள இருக்க பல்ப்புன்னு சொல்ற இடத்துல தான் நரம்பு இருக்கும். ஸோ ஒரு இன்ஃபெக்ஷன், அந்த இன்ஃபெக்ஷனோ இன்ஃப்ளமேஷனோ அந்த நரம்பை தொடும் போது என்ன ஆகும், ஒரு வீக்கம் வரும். ஜென்ரலா மற்ற இடத்துல வர மாதிரியே இன்ஃப்ளமேஷன் அங்கேயும் வரும். பட் பல்லுங்கிறது ஒரு க்ளோஸ்டு சேம்பர். ஸோ அங்கே இன்ஃப்ளமேஷன் வந்தா அங்கே வீங்குறதுக்கு கூட இடம் இல்லாம சிவியர் பெயின் மாதிரி உங்களுக்கு டூத் ஏக் இருக்கு. இதனாலதான் உங்களுக்கு பல்லுல இன்ஃபெக்ஷனோ இன்ஃப்ளமேஷனோ வந்தா உங்களுக்கு ரொம்ப சிவியரா தான் அந்த பெயின்ஸ் உங்களுக்கு தெரியும். இனிமே உங்க டூத்ல டீகே இருந்து அதை டீப்பா போகிறதுக்கு முன்னாடி டென்டிஸ்ட் கிட்ட போய் அதை ஃபில் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம இந்த பெயின்ஸையே அவாய்ட் பண்ணிடலாம்.